இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 11 பார்க்க போறோம். ஷிமிசோவோட தலை தனியா போறதை காட்டுவாங்க. கென்சோ ஏதோ இங்க வந்திருக்கு, அதை நம்ம அழிச்சு ஆகணும்பான். அட்டாக் பண்ண போவான், பார்த்தா அவன் தலை தனியா போகும். அடுத்து ஸ்வாட் யூசர் அட்டாக் பண்ண போறப்ப ஸ்லாஷ் வச்சிருப்பான், ஆனா அவன் தலை கீழே உருளும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டனலுக்குள்ள ஃபைட் பண்ற கொரியன் ஹண்டர்ஸை காட்டுவாங்க. அந்த ஒயிட் ஹேண்ட்ஸ் கூட ஃபைட் பண்றப்ப இது ஒவ்வொன்றும் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா இதுக்கு கண்ணா பின்னான்னு தாக்குது. ஆனா நாங்க ஹண்டர்ஸாவே எம்ப்ளாய் ஆனவங்க, கண்டிப்பா அதுகளால எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். ஒரு எறும்பை ரெண்டா பொழந்துட்டு அதிசயமா இந்த எறும்புகள் டியூரபிளா இருக்குன்பா. நல்ல வேலை இந்த டைப் ஆஃப் எறும்புகள் அதிகமா இல்லைன்பா. பியூங்கு இன்னும் நிறைய வந்தா என்ன, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்பா. பேக் பேட்டலுக்கு வரப்ப பயந்த நீ எல்லாம் பேசலாமாடான்பா. பியூங்கு ஒரு எறும்பு துடிக்காத பார்த்துட்டு அதை அடிச்சுட்டு, இங்க பாருங்க எறும்புகள் தலையில்லாம கூட அசையும், சோ அதுகளை மொத்தமா பொழக்கணும்பா. பேக் ஆடிட்டு இருக்க ஒரு எறும்போட தலையை நசுக்குவான். டனலுக்குள்ள டீப்பா போக போக ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸா வந்துட்டே இருக்கு. நல்ல வேலை 2 கால்கள்ல நிக்கிறது வரலன்பா. பேக் எனக்கு தெரிஞ்சதுக்கு குயினோட காட்ஸ் ஃபார்ம ஜெனரேஷன்ல இருந்து வந்தது போலன்பா. லிம் நம்ம போறது சரியான வழிதானான்னு கேட்பான். சாய் எனக்கு தெரிஞ்சு சரிதான்பா. பேக் சீரியஸாவான்பா. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஒரு பவர்ஃபுல் மேஜிக் பீஸ்டோட ஸ்மெல் வருதுன்பா. சாய் நக்கல் பண்ணுவான். பிரசிடென்ட் பேக்காலும் கூட அதை சென்ஸ் பண்ண முடியலன்னு. பேக் விட்ரா எப்பான்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவான். குயின் ஆண்ட கண்டுபிடிச்சிருப்பான். குயின் நமக்காக தான் டீப்பஸ்ட் சேம்பர்ல காத்துட்டு இருக்கா. கூடவே நிறைய பாதுகாப்போட, கூடவே டிவர்ஷனரி ஃபோர்ஸ்னாலையும் ஒரு சில குறிப்பிட்ட எறும்புகளோட கூட்டத்தை தான் சமாளிக்க முடியும். அப்புறம் ராணி எறும்போட ஒவ்வொரு பர்சனல் கார்டும் எஸ் ரேங்க்கு ஈக்குவல். கூடவே குயின் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியாது. இது டஃப் ஃபைட்டா இருக்க போது. ஆனா இந்த டீமோட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிப்போம்பா. முன்னால அடி எடுத்து வச்சு போலான்பா. சரின்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஜப்பான் ஹண்டரோட ஐஸ் மேஜ் சார்லி டீமுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ண வந்திருப்பான். லாஸ்டா அவங்க காணாம போறதுக்கு முன்னால இந்த ஸ்பாட்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் ஃபுஜிஷிமாவோட கிளாஸை பார்ப்பாங்க, உடஞ்சு கிடக்காது. முன்னால இருக்க பிளட்டை பார்த்துட்டு ஷாக் ஆவான். திடீர்னு பார்த்தா ஒரு துர்நாற்றம் வீசும். இது ரொம்ப மோசமா இருக்குன்ட்டு ஐஸ் மேஜ் அந்த ஸ்மெல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஐஸ் கிரியேட் பண்ணுவான். பிளாங்கெட் வந்து அதையும் மொத்தமா பழக்கும். இதுக்கப்புறம் ஆல்சுஷியன் டீமை காட்டுவாங்க. சார்லி டீமை பத்தி ஒரி பண்ணுவாங்க. கூட இருக்க லேடி இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது நமக்கு முன்னால இருக்க விஷயத்தை பத்தின்பா. கொரியன் ஹண்டர்ஸ் குயின் ஹண்ட் கிட்ட போயிருப்பாங்க. முன்னால இருக்க நிறைய சகப்பெரும்புகளை பார்த்துட்டு நம்மள வரவேற்கன்னு ரெட் கார்பெட்லாம் விரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. பியூங்கு எல்லாத்தையும் ஹீல் பண்ணுவான் அவங்களோட சோர்வுல இருந்து. இந்த இடத்துல மத்தவங்களை ஈஸியா போட்டு தள்ளுறதுக்கு சாயோட அதீத ஃபயர் பவரை யூஸ் பண்ணுவாங்க. மாதா இங்க இருக்க ஹண்டர்ஸ்க்கு எதுவும் ஆகாம ஷீல்ட் வச்சு தடுப்பாரு. சாய் இந்த மாதிரி பவரை பயன்படுத்தி ரொம்ப வருஷம் இருக்கும். இந்த சமயத்துல என்னால அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு அட்டாக் பண்ணுவான். பேக் மனசுக்குள்ள சாய் சொன்ன போலவே இதுக்கப்புறமாவும் அதீத பவரை வெளிக்காட்டாம இருந்து பிரயோஜனம் இல்ல. கடைசி இருக்க எறும்பு வரைக்கும் அழிச்சு ஆகணும்ட்டு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவான். ஒயிட் அண்ட் ரெண்ட ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணுவான். சாத விட்னஸ் பண்ணிட்டு இதான் பிரசிடென்ட் பேக்கோட மேஜிக் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பா. இந்த பக்கம் அந்த ஃபைட்டை பார்க்குற வியூவர்ஷிப் 80% வரைக்கும் போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆங்கிள்ஸ் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அவனை தடுப்பான் பியூங்கு. ஸ்ட்ராங் டஞ்சன்ல இருக்கும்னு சொல்லி. கேமராமேன் தெரியுங்கவும் பியூங்கு இங்க பாரு, இந்த ஃபைட் இன்னும் இன்டென்ஸ் ஆக போகுது, எங்களுக்கு பின்னாலே இருந்துட்டு போவான். இந்த விஷயங்களை நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் டனலுக்குள்ள காட்டுவாங்க. அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. லிம்மு தூரத்துல இருந்து அட்டாக்ஸ் பயங்கரமா பண்ணுவாரு. பேக் மிருகம் போல முன்னால வர எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு போவாரு. ஃபைட் இதுக்கப்புறம் ரொம்ப இன்டென்ஸா போகும். சாகேஹினோட ஷார்ப் ஸ்லாஷஸ் பத்தி ரிப்போர்ட் பண்ணுவாங்க நியூஸ்ல. கடைசி ராயல் கார்ட் வரைக்கும் கொண்டுருவாங்க. குயின் ஆண்ட் மாவை தாக்க வரும். ஷீல்டு யூஸ் பண்ணி தடுத்துட்டு இதை நம்ம சீக்கிரம் முடிக்கலான்னு பாரு. லிம் இதை வாங்கிட்டு ஏகப்பட்ட மேஜிக் ஏரோஸ் யூஸ் பண்ணி தாக்குவான். பேக் கார்ட்ஸ் இல்லாம குயின் ஆண்ட்லாம் ஒரு பெரிய சைஸ் பஞ்சிங் பேக் அவ்வளவுதான் அட்டாக் வச்சுட்டே இருப்பான். குயின் ஆண்ட் அவனை பின்னால தள்ளி விட்டுட்டு பாய்சனஸ் கேஸை ரிலீஸ் பண்ணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹண்டர்ஸோட ஸ்கின்ல எரியற காயம் போல ஆகும். பியூங்கு அவனோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஹீல் பண்ணி விட்டுருவான். முதல்ல அது உங்களை தாக்கணும்னா என்ன தாண்டி வரணும்பா. ராணி எறும்பு பியூங்குவை தாக்க வரப்ப அவ்வளோ ஈஸியா அங்க ஹீலரை ஒன்னு தாக்க விட்டுருவோமான்ட்டு தடுப்பான். சாய் அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். அதீத ஃபயரை சப்ரஸ் பண்ணி சின்ன பாலா அனுப்பிச்சு அதை தாக்கி ஸ்ப்ரெட் பண்ணுவான். ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். குயினாண்ட் எதையுமே ரெசிஸ்ட் பண்றத பார்த்துட்டு இதுகிட்ட இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. எறும்பு ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டை கேட்டுட்டு பேக் இதை என்ன கதறலா இல்ல வேற ஏதாவதான்னு சொல்லி திங்க் பண்ணுவான். அண்ட் தப்பிக்க பாக்குறப்ப அதை அப்படியே புடிங்கன்ட்டு சாய் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அடிப்பான். இது திரும்ப அட்டாக் பண்ண வரப்ப பேக்கன்மா கிரிப்பா அதை புடிச்சு நகரக்கு இல்லாம பண்ணிட்டு சாவை ஃபைனல்
மூவ் வைக்க சொல்லுவாங்க. சாதோ வரன்ட்டு போறப்ப வியங்கோ லாஸ்ட் ஒரு புஷ் தான் பா. அதோட கால்ல ஃபுல்லா ஸ்லாஷ் பண்ணிட்டு பாடி ஃபுல்லா ஸ்லாஷ் பண்ணிட்டு கடைசியா மேல எலவேட் ஆகி ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்ணி இந்த பக்கம் வந்து நிப்பா. குயின் ஆண்ட் அப்படியே சா பக்கம் திரும்பும். பார்த்தா தலை தனியா விழுந்திருக்கும். இத டிவில பார்த்தா எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. சேர்மேனை கூப்பிடுவோம். அவ்வளவுதான் மிஷன் முடிஞ்சதுன்னு பாரு. டனல காட்டுவாங்க. சா முடிஞ்சதுலன்னு கேப்பா. லிம் குயின் ஆண்ட் செத்துருச்சுல, இதுக்கப்புறம் மற்ற எருமைகள்னால சஸ்டைன் பண்ண முடியாதுன்பா. இதுக்கப்புறம் எப்பவும் போல மக்கள் இங்க வந்து போலான்பா. பேக்குக்கு இருந்தாலும் இன்னும் அந்த கடைசி அலறல் சவுண்ட் உறுத்திட்டு இருக்கும். பியூங்கு எல்லாம் முடிஞ்சதுங்க, யூன்சுக்காக நம்ம பழி வாங்கிட்டோம், இப்ப அவர் ஆன்மா சாந்தி அடையும்பா. எல்லாரும் ஹாப்பியா வாங்க. நீ சொல்றதும் சரிதான் பாம். பேக் ரெஜி சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல இருந்திருப்பான்ல, ரெட் அலர்ட் கொடுப்பான். பார்த்தா சிஸ்டமோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருக்கும். எல்லா எறும்புகளும் அதோட கூடுகளுக்கு திரும்ப போகும். கோட்டோ இங்க என்னதான் நடக்குது, இப்ப நம்மால செய்ய முடிஞ்ச நிலை அறிக்கையை கொடுங்கன்னு கேட்பான். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்கப்ப சாய்க்கு சென்சேஷன் ஆகும். அவன் செஞ்சு வச்ச கேஜ் ஆஃப் ஃபயர் வந்து ப்ரோக் ஆயிருக்கும். அதை பத்தி சொல்லவும் லிம் நம்ம தப்பிச்சு போறதுக்கு தான் நிறைய நேரம் இருக்கேன்பா. பியூங்கோ அந்த அலறல் பத்தி சொல்லுவான். பேக் உதவிக்கு கூப்பிட்டு இருக்குமோன்பா. சா இருந்தாலும் இது வெளியே போயிருக்காதே, கில் மாஸ்டர் தடுப்பு உருவாக்கி வச்சிருந்தாருலன்பா. பேக் எதையோ சென்ஸ் பண்ணிட்டு நம்மள நோக்கி ஏதோ வருதுன்பா. ஒரு செகண்ட் மட்டும் கலர் இன்வெர்ஷன் ஆகும். ஆப்போசிட்ல வர உருவத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பேக் என்ன ஒரு கருப்பெரும்பான் பாரு. சாக்கா ஆல்ரெடி நார்மலா இருக்க ஹண்டர்ஸோட ஸ்மெல்லே ஒத்துக்காது. இதோட ஸ்மெல் ரொம்ப பேடா இருக்கும். அப்படியே உட்காந்துருவா. சா மனசுக்குள்ள இது என்ன மாதிரியான மிருகம், அப்புறம் இதோட ஸ்மெல் ரொம்ப திணறடிக்குது. இதை பார்த்தா சாதாரண மேஜிக் பீஸ்ட் போல இல்லைன்பா. தயங்கிட்டு இருக்க முடியாது, இதை தாக்கணும்ட்டு முன்னால போறப்ப அவருக்கே ஒரு சில் பிரசன்ஸ் ஏற்படும். பிளாக் ஹேண்ட் தாண்டி போயிருக்கு, இருந்தாலும் இவரு நடுங்குவாரு. என்ன இது எங்களை இக்னோர் பண்ணிச்சான்னு திங்க் பண்ணுவான். ஹண்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க. பார்த்தா குயின் ஆண்டோட தலையை தின்றுக்கும். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே சாக்கு பின்னால வந்து ஒரே அடியில பறக்க விட்டுருக்கும். கூடவே இந்த இடத்துல எக்ஸசிவ் பிளட் லாஸ் ஆனதையும் பார்க்க முடியும். மிஸ் சான் கத்துறப்ப அட்டாக் பண்ண வரும். ஷீல்ட் வச்சு தடுத்தா கையே தனியா போயிருக்கும். ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண போவான், கையவே தனியா பிச்சு எடுத்துரும். பேக் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து அக்ரெசிவா அட்டாக் பண்ண போறப்ப ஸ்லாஷ் பண்ணி தாண்டி வந்திருக்கும். சாய் பார்த்து பயப்பட்டு அதை அட்டாக் பண்ண வரப்ப சென்டர்லயே ஸ்லாஷ் பண்ணிரும். லிம் மாட்டியான ஏரோ வச்சு தாக்குவான். ஆண்ட் அது சிம்பிளா பிடிச்சிருக்கும். என்னடா காத்தோட காத்தா வரத பிடிச்சிருக்குன்ட்டு ஷாக் ஆவான். உனக்கு இன்னொரு அதிர்ச்சிங்கிற மாதிரி சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு அவன் பிளைங்லேயே இருக்கப்ப கிரவுண்டோட சேர்த்து அடிக்கும். திடீர்னு பார்த்தா வருவாரு ரெண்டு கையோட. எங்க ஹீல இருக்க வைக்கு நாங்க டவுன் ஆக மாட்டோம்னு ஃபைட் பண்ணுவான். பியூங்கோ அவனோட கேமோஃப்ளேஜ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். சேம் லைக் ஜின்வு யூஸ் பண்ற ஸ்டெல்த் எபிலிட்டி போலவே. பியூங்கோ மனசுக்குள்ள இது மூலமா என்னோட பிரசன்ஸை மறைக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதுல இருக்க டிஃபெக்டிவ் என்னன்னா என்னால நகர முடியாது. நான் இருக்க வைக்க என்னோட டீம்ல இருக்கவங்கள ஹீல் பண்ணி காப்பாத்துவான்னு திங்க் பண்ணுவான். அட்டாக் வெஸ்டா இருப்பாருல, அண்ட் சிம்பிளா டாச் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா காலை பிடிச்சு ரெண்டு பக்கமும் சரா மாதிரி அடிச்சு துவைக்கும். அவர் பாஸ் அவுட் ஆகிறப்பவே பியூங்குக்கு சென்சேஷன் ஃபீல் ஆயிரும். நான் மறைஞ்சிருந்தோம் அதால என்ன பார்க்க முடியுதான்னு யோசிக்கிறக்குள்ள ஒரு கேர் ஆகிற ஃபீல் இருக்கும். பேக் பார்த்து ஷாக்ல இருப்பாரு. பார்த்தா ஆண்ட் பியூங்குக்கு பின்னால இருந்து வந்து முதுகுல கை விட்டு முன்னால எடுத்திருக்கோம். பியூங்கு யூன்ஹோ நீங்க தப்பிச்சு போங்கன்பா. அடுத்த செகண்டே தலையை கடிச்சு தின்றோம். பேக் இன்னும் அக்ரெசிவ் ஆவாரு. முன்னால அட்டாக் பண்ண ஓடி வரப்ப பியூங்குவை தூக்கி போட்டு தடுக்கும். அண்ட் டக்குன்னு பக்கத்துல போய் கழுத்தை சோக் பண்ணவும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே கம்மியாகும். எறும்போட வாய் ஒரு மாதிரி அசையும். அது பியூங்குவோட தலையை எடுத்திருக்கு இல்லையா, அவன் மெமரியில இருக்கிறது இங்க ரெப்ளிகேட் ஆகும். யூன்ஹோ தப்பிச்சு ஓடுங்க, யூன்ஹோ தப்பிச்சுருங்கன்னு. பேக் இன்னும் கடுப்பாவான். ஹியூமன் லாங்குவேஜ் புரிஞ்சிருச்சு இல்லையா ஆண்ட்டுக்கு. அதனால நீங்க எங்களோட ராணியை கொண்டிருக்கீங்க, உங்க சோல்ஜர்ஸை மட்டும் கொண்டாலும் எனக்கு பத்தாது. உங்க ராஜா எங்க, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்கும். கேமராமேன் ராஜாவான்ட்டு ஷாக்ல இருப்பான். கருப்பெரும்பு திடீர்னு அவனை கீழே போட்டு வெளியே இருப்பான் போல இருக்குன்ட்டு வெளியே போகும். பேக் வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு போகுது. அது என்ன கோட்டோ மீன் பண்ணுதான்ட்டு இப்போதைக்கு எதையும் யோசிக்க வேணாம், வெளியே போனா போதும் திங்க் பண்ணுவான். இந்த இடத்துக்கு சிகப்பெரும்புகள் மத்தது வரும். இதுக்கப்புறம் கோட்டோவை காட்டுவாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணு ஃபர்ஸ்ட் சார்லி டீம் போச்சு, இப்ப டெல்டாவும் போச்சுன்பா. ஏதாவது பேட் சிக்னலா இருக்கும்பா கோட்டோ. நம்ம இப்போதைக்கு ரேஞ்சில தான் இருக்கோம்ட்டு பிராவோ டீமை கூப்பிடுவாரு. சார்லி அண்ட் டெல்டாவை பத்தி கேட்டா இல்ல அவங்களோட சிக்னல்ல எப்போ லாஸ்ட் ஆயிடுச்சு, இன்வெஸ்டிகேட் பண்ணணுமான்னு கேப்பா. கோட்டோ அதை செக் பண்ணதான் நாங்க போயிட்டு இருக்கோம், உங்க தரப்ப ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருங்கன்பா. ஐஸ் கண்ணுக்கு தென்படுவோம். சார்லி அண்ட் டெல்டா டீமுக்கு என்னாச்சுங்கிறத விட்னஸ் பண்ணிட்டு செம்ம ஷாக் ஆவாங்க. சேர்மேன் மார்ட்ஸ் மாட்டோ இது நான் தான் கான்டாக்ட் பண்ணுவாரு கோட்டோவை. ஷெட்யூல் படி போகாம என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. இழப்புகளை பத்தி சொல்லுவான் கோட்டோ. ஜப்பான் சேர்மேன் கேட்க சங்கட்டமா இருக்கு, நீ ஜஸ்ட் வேரியன்ஸ் மட்டும் தானே கொலை சொல்லி உத்தரவிட்டேன்னு கேட்பா. கோட்டோ அதுவும் கூட சமாளிக்க முடியாம இருந்திருக்காங்கன்பா. சேர்மேன் ஆக்ஷன்ஸ்ல சாகிறதெல்லாம் சகஜம் தானன்பா. கொரியன் ஹண்டர்ஸ் குயின் ஹண்டர் சமாளிக்கிறாங்களான்னு கேட்பான். கோட்டோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளோட சிக்னல் டிசப்ஷன் ஆன இல்ல எஃபெக்டிவ்னஸ் மொத்தமா போய் எறும்புகள் அதோட கூட்டுக்கு திரும்புது, அவங்க ராணியை பாதுகாக்கன்பா. சேர்மேன் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்பாரு. 0%. சேர்மேன் சென்சேஷனலான விஷயம், கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்காம ரிட்ரீட் ஆயிக்கங்க இப்போதைக்கு. நம்ம கூட வந்த எல்லாரும் செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட சாக்ரிஃபைஸை பெருமிதப்படுத்துற விதத்துல கடல்ல வெயிட் பண்ற செகண்ட் ஸ்ட்ரைக்கிங் டீம் ஜேஜ் ஐலாண்டோட கிளியரிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். நம்ம சக போட்டிக்கான நேஷன் அதோட பெரிய மிலிட்டரி அளக்க போகுது. இந்த எஸ்ராங் கிளியரன்ஸ்ல நம்மளோட க்ளோரி பெருசா பேசப்படும்பா. இதுதான் சரியான டைமிங். எல்லா ஹண்டர்ஸும் வித்ட்ரா பண்ணிட்டு ஃப்ளீட்டுக்கு வந்துருங்க செகண்டரி ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் கிட்டன்பா. கோட்டோ சரின்ட்டு கட் பண்ணிட்டு கூட இருக்கவங்க கிட்ட சேர்மனோட ஆர்டர், நம்ம இப்ப வித்ட்ரா ஆகிறதா, அப்புறம் வந்து பாடிஸை கலெக்ட் பண்ணிக்கலான்பா. ஏதோ இவனை நோக்கி வர மாதிரி சென்சேஷன் ஆகவும் கோட்டோ திரும்புவான், தடுத்திருப்பான் அட்டாக்க. ஆனா இஷிடாவோட தலை வெட்டப்பட்டிருக்கும். இன்னொருத்தருக்கான்ல அவங்கிட்ட கோட்டோ இங்க பாரு பிராவோ டீமோட போய் சேர்ந்துக்க, நெக்ஸ்ட் பேஸ்க்கு போக இதை நான் தனியா பாத்துக்கிறேன்பா. அவன் ஆனா சாருன்பா, நீ இருந்த எனக்கு இடையூறா இருப்ப, அதனால போயிருன்பா. கிளம்பிடுவான் அவன். அண்ட் முன்னால நிக்கும் ஆற அதிகமா வெளிப்படுத்தாத பார்த்துட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆறாவான்பா. அண்ட் நீ தான் கிங்கான்னு கேட்கும். கோட்டோ பேசுற இருமான்னு திங்க் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்ட்டு ஆமா நான் தான் ஹண்டர்ஸ்க்கு எல்லாம் கிங்குன்பா. அதோட மேஜிக் பவரை பார்த்து தகச்சு போயிருவான். நான் இதுக்கு முன்னாலே இது போல ஒரு விஷயத்தை சென்ஸ்
மிஸ் பண்ணிருக்கேன் அதுன்னு திங்க் பண்ணும் போதே கோட்டோஸ் வாட் ரெண்டா போயிருக்கும். டனலுக்குள்ள இருக்கவங்கள தாக்குறக்கு ஏகப்பட்ட எறும்புகள் வருது இல்லையா. சாய் சிங்கிள் ஹேண்டடா தான் சமாளிப்பான். பேக் இங்க இருக்க எல்லாருமே சண்டை போடுற அளவுக்கு இல்ல. சாய் ஒருத்தன் தான் லாஸ்ட் ஹோப்பே, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்பான். அதுக்கு தாக்க வரப்ப அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு திங்க் பண்ணுவான் பேக். ஜின்கு ஷேடோ சோல்ஜர்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அது சரியான சமயத்துக்கு வந்து காப்பாத்துங்க. பேக்குக்கு செம ஷாக்கிங்கா இருக்கும் இதுக்கு எப்படிங்க வந்துச்சுன்னு. இதுக்கப்புறம் ஜின்வுவை காட்டுவாங்க எக்ஸ்சேஞ்ச் எபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். 고강